அடையாற்றில் வெள்ளம். பெருங்களத்தூர் பகுதியில் 600க்கும் மேற்பட்டோர் வீடுகளில் இருந்து வெளியேற்றம். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபநீர் திறந்து விடப்படுவதால் அடையாறு ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக பெருங்குளத்தூர் பகுதியில் உள்ள அன்னை அஞ்சுகம் நகர் பகுதியில் உள்ள வீடுகள் மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் பெருங்குளத்தூர் பகுதியில் 600க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ளது செம்பரம்பாக்கம் ஏரி. சென்னை மாநகரத்திற்கு குடிநீர் வழங்கும் மிகப்பெரிய ஏரிகளில் இதுதான் முக்கியமானது. இந்த ஏரி நிறைந்தால் இதன் உபநீர் அடையாறு ஆற்றில் திறந்துவிடப்படும். சென்னையின் மைய பகுதியை சீறு பாய்ந்து செல்லும் இந்த அடையாறு ஆறு மழை காலங்களில் ஆபத்து நிறைந்ததாகவே இருக்கிறது. கடல் போல் பல கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியாகும். இந்த ஏரி நிரம்பும் தருவாயில் உள்ளதால் உபநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அடையாறு ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த அடையாறு ஆறு செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து பல்வேறு பாதைகளை கடந்து நேரடியாக பெருங்குளத்தூர் வழியாக வரும். பின்னர் அனகாபத்தூர் மற்றும் விமான நிலையம் வழியாக நுழைந்து கிண்டி சைதாப்பேட்டை கடந்து அடையாறு முகத்வாரம் வழியாக கடலில் கலக்கும். இந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் உபநீர் திறப்பால் தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூர் பகுதியில் உள்ள அன்னை அஞ்சுகம் நகர் பகுதியில் உள்ள வீடுகள் மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அடையாறு ஆற்றில் இப்படி என்றால் சென்னையில் ஓடும் மற்றொரு நதியான கூவம் ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழையால் கூவம் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் நொலம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தரை பாலங்கள் வெள்ள நீரில் மூழ்கி கிடக்கின்றன. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.